யூடியூப்பில் ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணதுக்கு அப்புறமா ஈஸியாக நம்ம எடிட் பண்ணிக்கலாம். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம கிளியராக பார்க்க போகிறோம். ஒரு வீடியோவை யூடியூப்பில் அப்லோட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் லேப்டாப் யூஸ் பண்ணி அந்த வீடியோவை எடிட் பண்ணிக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக உங்களோட க்ரோம் ப்ரௌசரில் உங்கள் சேனலை ஓப்பன் பண்ணிக்கலாம். சப்போஸ் மொபைலில் தான் எடிட் பண்ண போகிறீங்க அப்படின்னா க்ரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் studio.youtube.com அப்படின்றத டைப் பண்ணிவிட்டு சர்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு மேலே இருக்கிற இந்த 3 டாட் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கலாம். இதில் இருக்கிற இந்த டெஸ்க்டாப் சைட் அப்படின்ற இந்த ஆப்ஷனை நம்ம ஆன் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம இதை எனேபிள் பண்ணிக்கலாம். இப்போ இதில் இருக்கிற இந்த ஃபஸ்ட்டு லிங்க் மேலே லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் இன் நியூ டேப் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா 2 அப்படின்ற மாதிரி ஒரு பாக்ஸ் நமக்கு தெரியும். அந்த பாக்ஸ் மேலே கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு 2 பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் செகண்டாக இருக்கிற இந்த பேஜை கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த கண்டினியூ டு ஸ்டுடியோ அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட சேனல் ஓப்பன் ஆகிடும். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் இந்த மாதிரி மெனு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் இந்த செகண்டாக இருக்கிற இந்த கண்டென்ட் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்க எல்லா வீடியோஸோட லிஸ்ட்டுமே நமக்கு ஓப்பன் ஆகும். இந்த வீடியோஸ்லேருந்து நம்ம எந்த வீடியோவை நம்ம எடிட் பண்ணிக்க போகிறோமோ ஜஸ்ட் அந்த வீடியோவோட தம்ப்நெயில் மேலே கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட டீட்டெயில் பேஜ் நமக்கு ஓப்பன் ஆகும். இதில் இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற இந்த மெனுலேருந்து இந்த எடிட்டர் சிம்பிளை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவை எடிட் பண்ணிக்கிறதுக்கான இந்த எடிட்டிங் பேஜ் நமக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. இந்த வீடியோ எடிட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. லாஸ்ட்டில் இருக்கிற இந்த 2 ஆப்ஷன் என்ன அப்படின்னா எண்ட் ஸ்க்ரீன் அண்ட் ஐகார்ட்ஸ். இந்த 2 ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்க எண்ட் ஸ்க்ரீன் அண்ட் ஐகார்ட்ஸ் வீடியோவை நம்ம மாற்றிக்கணும் அப்படின்னா நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போது இந்த 3rd ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா பேக்ரவுண்ட் மியூசிக்கை ஆட் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன். நம்ம வீடியோவில் புதுசாக ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்கை நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னா நம்ம இந்த இடத்துல நம்ம ஆட் பண்ணிக்க முடியும். அதுக்கு இந்த ஆடியோ சிம்பிள் மேலே கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் ஆடியோ லைப்ரரி ஓப்பன் ஆகும். இதுலேருந்து நம்ம எந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கை செட் பண்ணிக்க போகிறோமோ ஜஸ்ட் ஒன்று ப்ளே பண்ணி பார்த்துட்டு நமக்கு ஏற்ற மாதிரியான பேக்ரவுண்ட் மியூசிக்கை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இந்த இடத்துல இருக்கிற ஆட் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த பேக்ரவுண்ட் மியூசிக் நம்ம வீடியோவில் ஆட் ஆகிடும். சப்போஸ் இந்த பேக்ரவுண்ட் மியூசிக் நமக்கு வேணாம் அப்படின்னா திரும்ப இந்த ரிமூவ் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கும் போது பேக்ரவுண்ட் மியூசிக் ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆகிடும். நெக்ஸ்ட் அப்படியே பேக் வந்துடலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற முக்கியமான ஆப்ஷன் என்ன அப்படின்னா ட்ரிம் அண்ட் கட். வீடியோவில் பர்டிகுலராக ஒரு போர்ஷனை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா இந்த ட்ரிம் அண்ட் கட் ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்காக நம்ம ஒரு ஃபுல் வீடியோவே டெலீட் பண்ணிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ ஆல்ரெடி அப்லோட் பண்ண நம்ம வீடியோவில் இருக்கிற ஒரு போர்ஷனை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிக்கணும் அப்படின்னா இதுக்கு இந்த ட்ரிம் அண்ட் கட் ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வீடியோவில் எந்த இடத்துலேருந்து நம்ம ட்ரிம் பண்ண நினைக்கிறோமோ அந்த இடத்துல ஜஸ்ட் இந்த டைம்லைன் சிம்பிளை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ ப்ளே பண்ணிவிட்டு இந்த டைம்லைனை கரெக்டாக அந்த ஸ்டார்டிங் பாயிண்டில் நம்ம செட் பண்ணிக்கலாம். இப்போ மேலே இருக்கிற இந்த நியூ கட் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நமக்கு செட் ஆகிடும். இப்போ இந்த ரெட் கலர் லைனை அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு கரெக்டாக நம்ம எந்த இடத்துல ட்ரிம் பண்ண நினைக்கிறோமோ அந்த பொசிஷனில் கரெக்டாக நம்ம செட் பண்ணிக்கலாம். இப்போ கரெக்டாக செட் பண்ணதுக்கப்புறமா மேலே இருக்கிற இந்த ப்ரிவ்யூ ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வீடியோவோட ப்ரிவ்யூவை பார்க்கும்போது நம்ம ட்ரிம் பண்ணியிருக்க அந்த பொசிஷன் மட்டும் நமக்கு ஸ்கிப் ஆகிடும். பேலன்ஸ் இருக்கிற பார்ட் வந்து அப்படியே ப்ளே ஆகும். இப்போ நமக்கு ஒன்ஸ் ஓகே அப்படின்னா இந்த டிக் மார்க்கை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு பார்ட்டை நம்ம வீடியோலேருந்து கட் பண்ணிட்டோம். நமக்கு திரும்பவும் இன்னொரு பார்ட்டை நம்ம கட் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த டைம்லைனை ஃபஸ்ட் நம்ம ஸ்டார்டிங் பாயிண்டில் கரெக்டாக செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணதுக்கப்புறமா மேலே இருக்கிறது நியூ கட் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கொடுத்துக்கலாம். இப்போ இந்த ரெட் கலர் மார்க்கை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு நம்ம கரெக்டாக அந்த பொசிஷனை செட் பண்ணிக்கலாம். இப்போ சப்போஸ் நம்ம அண்டு பண்ண போகிறோம் அப்படின்னா கீழே இருக்கிற இந்த அண்டு ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ஸ்டெப் நமக்கு அண்டு ஆகும். ஸோ ஃபைனலாக பொசிஷனை செட் பண்ணதுக்கப்புறமா ப்ரிவ்யூ பார்த்துட்டு இந்த டிக் மார்க்கை கொடுத்துடலாம். இப்போ ஒன்ஸ் நமக்கு வீடியோவில் கட் பண்ண பார்ட் எல்லாமே ஓகே அப்படின்னா மேலே இருக்கிற இந்த சேவ் ஆப்ஷனை கொடுத்துட்டு நம்ம சேவ் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம பார்க்க போகிற ஆப்ஷன் என்ன அப்படின்னா பிளர். இந்த பிளரை பொறுத்த வரைக்கும் ஃபர்தராக இதில் 2 ஆப்ஷன் இருக்குது. ஃபஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா ஃபேஸ் பிளர். இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷனை கொடுத்ததுமே நம்ம வீடியோவில் என்னென்ன ஃபேஸஸ்லாம் நமக்கு இருக்கோ அந்த ஃபேஸஸோட லிஸ்ட் எல்லாமே நமக்கு ஓப்பன் ஆகும். இப்போ இந்த ஃபேஸ்லேருந்து நம்ம எந்த ஃபேஸ் வந்து நம்ம பிளர் பண்ணிக்க நினைக்கிறோமோ வீடியோலேருந்து நமக்கு தெரியாமல் பிளராக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமோ ஜஸ்ட் அந்த ஃபேஸ் மேலே கிளிக் பண்ணிக்கிட்டு கீழே இருக்கிற இந்த அப்ளை அப்படின்ற இந்த ஆப்ஷனை கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம வீடியோவோட ப்ரிவ்யூ பார்க்கும்போது நம்ம செலக்ட் பண்ண ஃபேஸ் எந்தெந்த இடத்துலலாம் நம்ம வீடியோவில் அப்பியர் ஆகுதோ அந்த இடத்துல எல்லா இடத்துலையுமே அந்த ஃபேஸ் வந்து நமக்கு பிளர் ஆகி இருக்கும். இந்த ஃபேஸ் பிளர் ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்ம வீடியோவில் இருக்கிற ஏதாச்சும் ஒரு ஃபேஸை நம்ம வீடியோ ஃபுல்லாகவே பிளர் பண்ணிக்க முடியும்.
இதுவே இந்த பிளர் ஆப்ஷனில் செகண்ட் டைப்பாக இருக்கிற கஸ்டம் பிளர் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 4 ஆப்ஷன் நமக்கு இருக்கும். இதில் இருக்கிற அந்த ஃபஸ்ட்டு 2 ஆப்ஷன் என்ன அப்படின்னா நம்மளோட இந்த பிளரை வந்து நம்ம ரெக்டாங்குலர் ஷேப்லேயோ அல்லது ஓவல் ஷேப்லேயோ நம்ம செட் பண்ணிக்கலாம். இந்த 2 ஆப்ஷனுமே ஜஸ்ட் இந்த நம்ம பிளரோட ஷேப்பை வந்து செலக்ட் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன். இதில் இந்த தேர்ட் ஒன்னாக இருக்கிற ட்ராக் ஆப்ஜெக்ட் அப்படின்ற ஆப்ஷன் எதுக்காக அப்படின்னா நம்ம ஒரு ஆப்ஜெக்டை பிளர் பண்ணியிருப்போம். அதாவது ஏதாவது ஒரு பொருளை நம்ம பிளர் பண்ணியிருப்போம். அந்த பொருள் எங்கெங்கெல்லாம் நமக்கு மூவ் ஆகுதோ கரெக்டாக அந்த பிளரும் அந்த பொருள் கூடவே சேர்ந்து நமக்கு மூவ் ஆகும். ஆப்ஜெக்டில் நம்ம ஏதாச்சும் ஒரு பொருளை மட்டும் சொல்ல முடியாது. மூவ் ஆகிற ஹியூமன் பீயிங்ஸாக இருக்கலாம் அல்லது அனிமலாக இருக்கலாம். ஸோ நம்ம எந்த பொசிஷனை நம்ம செலக்ட் பண்ணுறோமோ அது கூடவே சேர்ந்து அந்த பிளர் ஆப்ஷனும் நமக்கு மூவ் ஆகும். இதுதான் இந்த ட்ராக் ஆப்ஜெக்டோட பர்பஸ். இதில் ஃபோர்த் ஆப்ஷன் என்ன அப்படின்னா ஃபிக்ஸ் பிளர் பொசிஷன். அதாவது நம்ம பிளர் எந்த இடத்துல செட் பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துல ஸ்டாண்டர்டாக அப்படியே இருக்கும், ஜஸ்ட் அது மூவ் ஆகாது. இப்போது மேலே இருக்கிற இந்த டைமிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிட்டு நம்ம பிளருக்கான டைமிங்கை செட் பண்ணிக்க முடியும். எந்த டைமிங்லேருந்து எந்த டைமிங் வரைக்கும் இந்த பிளர் ஆப்ஷன் நம்ம வீடியோவில் வியூ ஆகணும்னு நினைக்கிறோமோ அந்த டைமிங்கை நம்ம இந்த இடத்துல செட் பண்ணிக்கலாம். ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணதுக்கு அப்புறமா எப்படிலாம் எடிட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தெரிஞ்சுருந்துருப்பீங்க. அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி பர்ஃபெக்டாக சூப்பராக மொபைலில் யூஸ் பண்ணி எடிட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை கிளிக் பண்ணி பாருங்கள். நன்றி.